Hello everyone, welcome back to Optometry Desk. Optometry is something beyond refraction. This is Optometrist Bhuvaneshwari. Refractive error பார்த்தோம் அப்படின்னா டோட்டலி 3 டைப்ஸ் இருக்கு. ஹைப்பர்மெட்ரோபியா, மயோபியா அண்ட் அஸ்டிக்மேட்டிசம். அதுல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மயோபியா. Refractive error of eye when parallel rays emerging from infinity is focused in front of retina with accommodation at rest. அதாவது ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து வர ரேஸ் வந்து ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகாம இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினால ஃபோக்கஸ் ஆகுது வித் அக்காமடேஷன் அட் ரெஸ்ட். அக்காமடேஷன் ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் மயோபியா. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நியர் சைட்டட்னஸ். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இதோட ட்ரீட்மெண்ட் என்னென்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, எப்படிலாம் கரெக்ஷன் கொடுப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் எட்டியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மயோபியா. எட்டியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல டோட்டலி 2 டைப்ஸ் இருக்கு, ஆக்சியல் அண்ட் ரிஃப்ராக்டிவ். ஃபர்ஸ்ட் ஆக்சியல். Due to increased axial length of an eyeball, அதாவது நார்மலா இருக்க வேண்டிய லென்த் ஆக்சியல் லென்த்தை விட கொஞ்சம் இன்க்ரீஸ்டா இருந்தது அப்படின்னா தட் காசஸ் மயோபியா. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலி ஒரு பர்சனோட ஐபாலோட லென்த் இவ்வளோ இருக்கு, விச் இஸ் யூஸ்வலி 24 mm. பட் இஃப் தி பேஷண்ட்ஸ் ஐபால் லென்த் இஸ் அரௌண்ட் 25 to 26 mm, இங்கே ஃபோக்கஸ் ஆக வேண்டிய ரேஸ் கரெக்டாக தான் ஃபோக்கஸ் ஆகும். அட் 24 mm தான் ஃபோக்கஸ் ஆக வேண்டிய ரேஸ் ஃபோக்கஸ் ஆகும். பட் ஸ்டில் சின்ஸ் தி ரெட்டினா இஸ் லொக்கேட்டட் பிஹைண்ட் தி parallel rays are focused in front of retina, it causes myopia, that is axial myopia. Next, refractive myopia. Refractive myopia is further of 3 types: index myopia, curvature myopia and positional myopia. Index myopia, whenever there is an increase in refractive index of an optical element, it can either be cornea or lens, that causes myopia. அதாவது நார்மலா இருக்க வேண்டிய இண்டெக்ஸை விட refractive index ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா that causes the rays to converge in front, a little bit more front, which causes myopia. Next, curvatural myopia. Increased curvature or decreased radius of curvature causes myopia. இன்கேஸ் லென்ஸோட கர்வேச்சரோ இல்லை கார்னியோட கர்வேச்சரோ நார்மலாக இருக்க வேண்டியதை விட ஜாஸ்தியாக இருக்கு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கம்மியாக இருக்கு அப்படின்னா தட் காசஸ் மயோபியா. நெக்ஸ்ட், பொசிஷனல் மயோபியா. நம்மளோட லென்ஸ் வந்து அது இருக்க வேண்டிய பொசிஷனை விட கொஞ்சம் ஆன்டீரியர்லி பிளேஸ்டா இருந்துச்சு அப்படின்னா தட் காசஸ் மயோபியா. எதனால அப்படின்னு பார்க்கலாம். இஃப் தி லென்ஸ் ஹேவ் ஷிஃப்ட் இட்ஸ் பிளேஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், வாட் வில் ஹேப்பன் டு தி ரேஸ் தட் ஹேவ் பீன் ஃபோக்கஸ்ட்? It will be shifting from this focal point to a bit more forward because the lens have been moved forward. அப்பனா என்ன ஆகும், அந்த rays focus ஆகிற பாயிண்ட் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துடும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், since the rays have been focused in front of retina, that is myopia. This causes position. So this is how positional myopia occurs. Next, clinical varieties of myopia. Under clinical varieties of myopia, there are 4 subtypes: congenital myopia, simple or developmental myopia, pathological or degenerative myopia, acquired or secondary myopia. இதுல first congenital myopia பத்தி பார்க்கலாம். Present since birth, diagnosed by 2 to 3 years, anisometropic in most cases, occurs commonly unilaterally than bilateral, high degree, that is -8 to -10 diopters, but constant. Early correction is desirable. By name நமக்கு தெரியுது, congenital அப்படின்னா it is present since birth. எப்போ டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா when the child reaches 2 to 3 years நம்மளால அதை டயக்னோஸ் பண்ண முடியும். மோஸ்ட் காமன்லி அனேசோமெட்ரோபிக்கா இருக்கும். அனேசோமெட்ரோபிக்னா என்ன, அன்இக்வல் பவர் இன் போத் தி ஐஸ். ரொம்ப காமனா யூனிலேட்ரலா இருக்கும், பட் அட் சம் கேசஸ் பைலேட்ரலாவும் இருக்கலாம். இதோட ரிஃப்ராக்டிவ் எரர் பார்த்தோம் அப்படின்னா ஹை டிகிரி, தட் இஸ் ஃப்ரம் -8 அப் டு -10 டயோப்டர்ஸ் ஆஃப் பவர் வரைக்கும் இருக்கலாம். பட் கான்ஸ்டன்டா இருக்கும். த்ரூ அவுட் லைஃப் ப்ராக்ரஸ் ஆகாது, இன் லேட்டர் லைஃபும் ப்ராக்ரஸ் ஆகாது. ஏர்லி கரெக்ஷன் இஸ் டிசைரபிள். எதனால ஏர்லி கரெக்ஷன் இஸ் டிசைரபிள் அப்படின்னு சொல்றோம்? நமக்கு தெரியும், when the vision is better in one eye and poor in other eye, நம்மளோட பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கலி புவர் ஐயோட விஷனை வந்து சப்ரஸ் பண்ணிடும். தட் இஸ் சப்ரஷன். அப்போ சப்ரஷன் இருக்கும்போது சப்ரஷன் ஃபர்தர் லீட்ஸ் டு ஆம்பிளோபியா which can even cause squint. இந்த மாதிரியான சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்றதுக்காக it is always better to give correction as soon as possible. Now, simple myopia, also known as developmental myopia, commonest type, occurs between 5 to 10 years, progress till 18 to 20 year old at the rate of -0.5 plus or -0.3 every year. Error is low to moderate, that is less than or equal to -6 diopter. Can be axial or curvatural. Note,
Theory of excessive near work, that is excessive near work in childhood such as watching TV closure, smartphone usage and other videos aggravates myopia. ஸோ சிம்பிள் மயோப்பியாவை நம்ம டெவலப்மெண்டல் மயோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப காமன் டைப். 5 to 10 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகி 18 to 20 இயர்ஸ் வரைக்கும் ப்ராக்ரஸ் ஆகும். எவ்ரி இயர் 0.5 டயோப்டர் எதர் ப்ளஸ் ஒரு -0.3 டயோப்டர் எவ்ரி இயர் அப்படின்ற ரேட்டில் ப்ராக்ரஸ் ஆகும். எரர் வந்து யூஸ்வலி லோ டு மாடரேட், அதாவது லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு -6 டயோப்டர் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இட் கேன் எய்தர் பி ஆக்சியல் ஒரு கர்வேச்சுரல். தியரி ஆஃப் எக்ஸசிவ் நியர் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சைல்ட்ஹுட்ல எக்ஸசிவ் நியர் ஒர்க் சச்சஸ் டிவியை வந்து கிட்ட பார்க்கறது, எக்ஸசிவ் ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ், இல்லை அது இல்லாமல் வேற ஏதாவது வீடியோ கேம்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸசிவ் நியர் ஒர்க் சைல்ட்ஹுட்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மயோப்பியாவை ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீ திங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரொலாங்ட் அக்காமடேஷன் காசஸ் ஃபெட்டிக் ஆஃப் அக்காமடேஷன். நம்மளோட அக்காமடேஷன் டயர்ட் ஆகி அக்காமடேஷன் தேவைப்படுற அளவு ஆகாம அதை விட கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கிட்ட பார்க்க வேண்டிய விஷயத்த தேவையான அளவு அக்காமடேஷன் இருந்தாதான் தட் வில் பி ஃபார்ம்ட் அட் ரெட்டினா. இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இட் ஃபார்ம்ஸ் behind the retina. That thing is known as hyperopic defocus. இப்போ இந்த hyperopic defocus இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நம்மளோட ஐயை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். நமக்கு ஐக்கு இருக்கிற ஆக்சியல் லென்த் போதுமான அளவு இல்லை, அதனாலதான் ரெட்டினால ரேஸ் ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஐபாலோட ஆக்சியல் லென்த்தை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ஐபாலோட ஆக்சியல் லென்த் வந்து எலாங்கேட் ஆச்சுன்னா தட் காசஸ் மயோப்பியா. ஆல்ரெடி நார்மலா இருக்க ஐ தான், பட் டியூ டு திஸ் எக்ஸசிவ் நியர் ஒர்க் தட் லெட் டு accommodative fatigue and hyperopic defocus. This hyperopic defocus stimulated the elongation of axial length, which finally causes myopia. இதுதான் நடக்குது. This is the pathology behind the theory of excessive near work. Symptoms என்னென்ன இருக்கும் அப்படின்னா, the child reports poor distant vision, asthenopic symptoms like headache, watering, diminution of vision இதெல்லாம் இருக்கும். லிமிட்டட் அவுட்டோர் ஆக்டிவிட்டி. எதனால அப்படின்னா, சைல்டுக்கு வந்து நியர்ல இருக்கிறது மட்டும்தான் கிளியரா இருக்கும் மயோப்பியா இருக்கும்போது, டிஸ்டன்ட்ல இருக்கிற எதுவுமே கிளியரா இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி தி சைல்டு வுட் நெவர் பி வில்லிங் டு கோ அவுட் அண்ட் பிளே வித் அதர்ஸ். ஏன்னா டிஸ்டன்ஸ்ல இருக்க எதுவுமே அது கிளியரா இல்லாதப்ப எப்படி ஒரு குழந்தை வெளியில போய் விளையாடணும்னு நினைக்கும்? ஸோ லிமிட்டட் அவுட்டோர் ஆக்டிவிட்டி. சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராமினன்ட் ஐபால். மயோபிக் சைல்டுக்கு வந்து கொஞ்சம் ஐபால்ஸ் ப்ராமினென்ட்டா இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் லார்ஜர் ஐபால்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. ஆன்டீரியர் சேம்பர் இஸ் டீப்பர் தென் நார்மல். ரிஃப்ராக்டிவ் எரரோட டிகிரி பார்த்தோம் அப்படின்னா லோ டு மாடரேட் லெவல்ல இருக்கும். தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 டயோப்டர்ஸ் இருக்கும். அக்வைர்ட் ஆர் செகண்டரி மயோப்பியா கீழே ஃபர்தர்லி 4 டைப்ஸ் இருக்கு. சூடோமயோப்பியா, கான்செக்யூட்டிவ் மயோப்பியா, நைட் மயோப்பியா, ஸ்பேஸ் மயோப்பியா, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஆர் போஸ்ட் கெரட்டடிக் மயோப்பியா. ஃபர்ஸ்ட் pseudomyopia. Pseudomyopia is not a true myopia. It caused due to spasm of accommodation which is reversible. அதாவது நம்மளோட லென்ஸ் வந்து எக்ஸசிவா அக்காமடேஷன் ஆகிட்டே இருக்கும்போது அது அந்த அக்காமடேட் ஆன ஸ்டேட்லேயே ஸ்பாசம் ஆயிடுச்சு அப்படின்னா தட் காசஸ் மயோப்பியா. அதாவது நமக்கு தெரியும் அக்காமடேஷன் அப்போ தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் பவர் ஆஃப் ஐபால். ஒருவேளை அந்த அக்காமடேஷன் அப்படியே ஸ்பாசம் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் பார்க்கும்போதும் அதே இன்க்ரீஸ்டு பவர் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? டியூ டு இன்க்ரீஸ்டு கன்வர்ஜன்ஸ் தி ரேஸ் வில் பி ஃபோக்கஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மயோப்பியா. தி ரேஸ் வில் பி ஃபோக்கஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா, தட் இஸ் சூடோமயோப்பியா. இதை வந்து ரிவர்சிபிள். நம்ம ப்ராப்பரான ட்ரக்ஸ் ஏதாவது கொடுத்து இட் கேன் பி ரிவர்ஸ்ட். நெக்ஸ்ட் கான்செக்யூட்டிவ் மயோப்பியா. இட் இஸ் காஸ்ட் as a result of overcorrected hyperopia or increased IOL power. ஹைப்பர்மெட்ரோபியால என்ன நடக்கும்? தி ரேஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் பிஹைண்ட் தி ரெட்டினா. நம்ம அதுக்கான கரெக்டான லென்ஸ் வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் முன்னாடி கன்வர்ஸ் ஆகி பர்ஃபெக்ட்லி ஆன் ரெட்டினா ஃபோக்கஸ் ஆகும். நம்ம ஓவர் கரெக்ட் பண்ணா என்ன ஆகும்? அது இன்னும் கன்வர்ஸ் ஆகி இட் வில் பி ஃபோக்கஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா. That is consecutive myopia. இல்ல increased IOL power இருந்தாலும் the same concept. கரெக்டான IOL power வச்சோம் அப்படின்னா the rays will be focused on retina. ரொம்ப increased வச்சோம் அப்படின்னா அப்ப இன்னும் கொஞ்சம் கன்வர்ஜ் ஆகும் which will be focused in front of retina. So consecutive myopia எதனால வரும் அப்படின்னா overcorrected hyperopia or increased IOL power. Next, night myopia. Phenomenon of increased myopia at low luminance due to increased accommodative response and shift of retina sensitivity from 555 nanometer to 510 nanometer, which is known as Purkinje shift. அதாவது நம்ம ஃபோட்டோபிக் விஷன்ல இல்லாம ஸ்கோட்டோபிக் விஷனுக்கு மூவ் ஆகும்போது நம்மளோட அக்காமடேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸஸா இருக்கும். இப்போ அக்காமடேஷன் எக்ஸஸா இருக்கிற ஒரு ரீசன்னாலையும் அண்ட் நம்மளோட ரெட்டினா வந்து நார்மலி 555 நானோமீட்டருக்கு சென்சிட்டிவா இருக்கும், பட் 510 நானோமீட்டருக்கு சென்சிட்டிவா சேஞ்ச் ஆகும்போது நமக்கு தெரியும் குரோமேட்டிக் அபரேஷன்ல
different wavelengths of light is focused at different points. Normally நம்மளோட ரெட்டினால இருக்கிற ஃபோக்கல் பாயிண்ட் வந்து 555 நானோமீட்டர். பட் நம்ம ரெட்டினா வந்து 510 நானோமீட்டர் சென்சிட்டிவா இருக்குன்னா that is a little bit in front of retina. அப்ப ரேஸ் in front of retina ஃபோக்கஸ் ஆகுதுன்னா what is that? That is myopia. So நைட்ல வந்து இந்த சென்சிட்டிவிட்டி ஷிஃப்ட் இருக்கிறதுனால that is known as Purkinje shift. அந்த ஷிஃப்ட் இருக்கிறதுனால our eye becomes myopic. That is night myopia. Next, space myopia occurs in an empty space when there is no target to focus and the rays from infinity are focused in front of retina. அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் நமக்கு டார்கெட்க்குன்னு எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பிளெயின் ஸ்கை அந்த மாதிரி எதையாவது நம்ம பார்க்கும்போது நமக்கு டார்கெட்க்குன்னு எந்த ஒரு விஷயமுமே இல்லாதப்ப சடன்லி பேரலல் ரேஸ்லேருந்து வரக்கூடிய பேரலல் ரேஸ் எமர்ஜ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட்ல ஒரு டார்கெட் இருந்தால் அந்த ரேஸ் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா ஃபோக்கஸ் ஆகும். நீங்களே வந்து ஒரு ஸ்கையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ சடன்லி ஒரு இன்செக்ட் உங்க கண்ணு முன்னாடி பாஸ் ஆச்சு. That is at some point which is known as infinity அப்படின்னா it will not be focused in your retina, it will be focused in front of your retina. That is space myopia. இது ரொம்ப காமனா ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற டைம் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸும் இருக்காது. அப்போ அங்கே ஃப்ளோட் ஆகுற ஸ்டோன்ஸ் அண்ட் டஸ்ட் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா ஃபோக்கஸ் ஆகும். தட் இஸ் ஸ்பேஸ் myopia. நெக்ஸ்ட் போஸ்ட் ட்ராமேட்டிக் அண்ட் போஸ்ட் கெரட்டடிக். போஸ்ட் ட்ராமேட்டிக் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நாள் அடிபட்டுருச்சு, அப்போ வந்து லென்ஸோட பொசிஷன் கொஞ்சம் ஆன்டீரியரா வந்துருச்சுன்னா தட் காசஸ் myopia. இல்ல கெரட்டிட்டிஸ் வந்து அதனால கார்னியோட ஷேப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்படி myopia மேபி இன்டியூஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் acquired or secondary myopia. Now pathological myopia. Pathological myopia is also known as degenerative myopia. Starts at 5 to 10 years. Results in high myopia during early adult with associated degenerative changes. இது வந்து ஒரு 5 to 10 years of ageல ஸ்டார்ட் ஆகும். அப்படியே நம்மளோட early adult வரைக்கும் ப்ராக்ரஸ் ஆகி even after that ப்ராக்ரஸ் ஆகும். பட் ஸ்டில் அந்த early adult ஸ்டேஜ்ல இருக்கும் போதே it will be at high myopic range. அதாவது more than or equal to 6 diopter வரைக்கும் அந்த டைம்லேயே பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது கூடவே வந்து டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸும் இருக்கும். இப்போ இந்த pathological myopia என்ன நடக்குது அப்படின்னா genetic factor and general growth process. These two are very main criteria of pathological myopia. இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ரெட்டினாவோட growth-ஐ இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும், which causes more growth of retina. ரெட்டினா grow ஆகுது அப்படின்னா அப்போ அதுக்கு மேலே இருக்கிற இன்னும் 2 லேயர்ஸும் இன்னும் 2 கோட்டிங்ஸும் கூட grow ஆகணும். பட் கொராய்டுக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. பட் ஸ்க்ளீரா have that is distancing property, which causes stretching of sclera. Further leads to increased axial length. But in the stretching property choroid illa அப்படிங்கிறதுனால it causes degeneration of choroid, further leads to degeneration of retina. This is what actually happens in pathological myopia. இப்போ pathological myopia symptoms என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். Defective vision, musculovolitins, difficulty in night vision. Defective vision, obviously the patient high refractive error இருக்கும்போது the patient have blurry vision, that is defective vision. Musculovolitins is also known as floaters. Floaters ஓட ஒரு ஜெர்மன் டேர்ம் தான் musculovolitins அப்படிங்கிறது. அந்த பேஷண்ட் வந்து பார்க்கும்போது பிளாக் கலர் ஸ்பாட்ஸ்லாம் வந்து பறக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் musculovolitins. Difficulty in night vision. Signs: prominent eyeballs, large cornea, deep anterior chamber, high refractive error, sluggish and large pupil, and fundus changes. இப்போ fundus changes என்னென்ன இருக்கும், fundusல என்னென்ன சைன்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Now fundus signs. Fundus signsல first optic discல என்னென்ன சைன்ஸ் இருக்கும் அப்படின்னா optic disc is large and paler than usual. Temporal myopic crescent, which may rarely present as peripapillary crescent encircling the disc, is present. Temporal myopic crescent அப்படின்னா என்னன்னா if usually நம்மளோட retina எப்படி இருக்கு, this is our choroid and this is our RPE and this is our neurosensory retina அப்படின்னா this is the normal thing. அப்போ வந்து நம்மளோட ரெட்டினாவோட appearance இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் இன் கேஸ் ஆஃப் pathological myopia என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஒரு ஸ்ட்ரெச் இருக்கிறதுனால இந்த கொராய்டு வந்து கொஞ்சம் இப்படி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ரெட்டினாவோட பிக்மெண்ட் எபித்திலியம் எப்படி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட கொராய்டுக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங் ப்ராப்பர்ட்டி இல்லை. இப்போ இந்த ஒரு ஃபண்டஸ் நமக்கு ஃபண்டஸ் எக்ஸாமினேஷனில் பார்க்கும்போது இப்படி தெரியும். இந்த இடத்துல நம்மளோட கொராய்டு வந்து விசிபிளாக இருக்கும். திஸ் திங் இஸ் கால்ட் டெம்போரல் மயோபிக் கிரசன்ட். At some time இது just temporalா இல்லாம ஒரு whole circle form ஆகும். That is peripapillary crescent. Degenerative changes in retina and choroid.
chorioretinal atrophic patch in macula with pigment, first effect spot, lattice degeneration and posterior staphyloma. ஸோ கொரியோரெட்டினல் அட்ரோஃபிக் பேச்சஸ் இருக்கும் நம்மளோட மேக்குலால, அது கூட சேர்த்து பிக்மெண்டோட கிளம்பிங்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஸ்பாட் அப்படின்னா என்னன்னா, ஒரு டார்க் ரெட் ஸ்பாட் இன் மேக்குலா ஃபார்ம்டு டியூ டு சப்ரெட்டினல் நியூவாஸ்குலரைசேஷன் அண்ட் கொராய்டல் ஹெமரேஜ். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் lattice degeneration. Lattice degeneration என்ன அப்படின்னா, these are fine white lines in retina. It is a type of retinal degeneration. It could further leads to retinal detachment. Next, posterior staphyloma. இது எதனால காஸ் ஆகுது அப்படின்னா, we know that ectasio of sclera leads to staphyloma. இப்போ ஆல்ரெடி நம்மளோட ரெட்டினாவோட growthனால நம்மளோட sclera is stretching itself, which means it is being thinned, which is undergoing ectasia. அப்படி இருக்கும்போது it causes posterior staphyloma. Treatment and management of myopia will be posted soon in part 2 video. Hope this video is helpful for everyone. Thank you for choosing Optometry Desk. Thank you.